Hi all my dear students community from India and across world. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய மாணவ சமுதாயமே, ஆம், என்னுடைய 15 வருஷ அனுபவம், 15 years of experience in the field of education, training and development. நிறைய அனுபவங்கள் மாணவ சமுதாயத்தோடு. Started my life in training and I opted psychology. அது ஏன் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன்? மேபி எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா லைஃப்ல நம்ம கலந்து வந்த பாதை தான் நம்மளுடைய கெரியரையும் சூஸ் பண்ண வைக்கும், அப்படிதானே? ஐ வாண்ட் டு கிவ் தட் சப்போர்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி when it comes to emotional support. ஷூரா உங்களுக்கு சுத்தி இருக்க இடத்துல கிடைச்சாலும் கூட still you need certain support which they have to understand from your food. அப்படி ஒரு ஃபீல்டு எடுக்கணும்னா இந்த ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ண முடியும், அப்படித்தானே? உங்களோட ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது அது நிச்சயம் உங்களுக்கு ஆப்டாக தான் இருக்கும். ஆப்ட் இல்லாத ஒரு விஷயங்கள் நிச்சயம் நான் பேச மாட்டேன். ஆனால் திஸ் இஸ் தி பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. அது எனக்கு வேறு எந்த பிளாட்ஃபார்மும் எனக்கு கிடைக்கல. பிகாஸ் அப்போது ஒரு ட்ரைனிங் செஷன் வச்சு அது பெரிய மோட்டிவேஷனல் செஷனாக வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் நாட் நெசசரி நவ். இப்போ அது தேவையில்லை. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் வழியே உங்ககிட்ட பேசிக்கிறேன். த ரீச் மே டேக் டைம். ரீச் ஆகிறதுக்கு மேபி கொஞ்ச நாள் எடுக்கலாம். பட் என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு சொன்னால், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? இப்போது லியோ டால்ஸ்டாய் எடுத்துக்கோங்களேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு அவர் சொல்லும்போது, வி ஆர் ஃபைண்டிங் மீனிங் இன் த மீனிங்லெஸ் லைஃப். சிம்பிளாக முடிச்சிடறார். லியோ டால்ஸ்டாய்னா ஒரு பெரிய தத்துவஞானி. பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, சீவாத தலை படியாது, கிளறாத சோறு வேகாது, அதே மாதிரி விளக்காத உண்மை வீணாகி போகுமா. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன சொன்னால், தெளிவான உண்மையை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஒரு பக்குவம் வந்துடும் லைஃப்பில். அர்த்தம், ஸோ we need to ponder the truth, we need to know the truth, we need to follow it, we need to speak, we need to adapt to it. Simple. நம்முடைய லைஃப் பர்பஸ் என்னுடைய அனுபவத்தில் உண்மையாக தெரிஞ்சு அந்த உண்மையின்படி நடக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த உண்மையினுடைய தெளிவு பிறந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடைஞ்சிடறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ.